ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆனந்த். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். எதை பற்றி அப்படின்னா பணத்தோட மதிப்பை பற்றி. ஓகேங்களா, வாங்க கதை கூட போயிடலாம். ஸோ ஒரு ஊரில் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான். ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வர்றாரு. ஓகேங்களா, அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வரும்போது பையன் வந்து கேட்குறான். என்ன கேட்குறாங்கன்னா, அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறியே, நீ எவ்வளோ தான் சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க அப்பா சிரிச்சிட்டே இருக்கும்போது அவன் பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான்லாம் வேலைக்கு போனேன்னா சீக்கிரமாக சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா, இதுக்கு அப்பா சிரிச்சுட்டு, சரி அப்போ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாளைக்கு எனக்கு ஒரு ரூபா சம்பாரித்து எடுத்துன்னு வந்து காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ மறுநாள் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த ரூபா தரான். அந்த ரூபா எப்படி தந்தான் அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட ரூபா வாங்கி அப்பா கையில் கொடுத்தான். ஸோ அப்பா அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கிணத்துல தூக்கி போட்டார். ஓகேங்களா, மறுநாள் வந்து அவர் என்ன சொல்கிறார் அன்றைக்கி, சரிப்பா நாளைக்கு ஒரு ரூபா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு இருக்கார். ஓகேங்களா, இவன் மறுநாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க பக்கத்தில் ஒரு அக்ரிகல்ச்சரில் போயிட்டு விவசாயம் பார்க்குறான். பார்த்துட்டு அதில் வந்து அந்த சம்பளம் வந்து ரூபா கிடைக்கிது. ஓகேங்களா, அந்த ரூபா எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாகிட்ட கொடுக்கும்போது, அப்பா இந்தாப்பா நீங்கள் சம்பாதிச்சு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு அப்பாகிட்ட சொல்லியிருக்கான். அதை கொடுக்கும்போது அவங்க அப்பா சிரிக்கிறார். சிரிச்சுட்டு மறுபடியும் கிணத்துல தூக்கி போடும்போது அப்பா கையை பிடிச்சிடறான். அப்பா அதை தூக்கி போடாதீங்க, அது வந்து நான் உழைச்ச காசு அப்படின்னு. ஸோ வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, பணத்தோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உழைப்பால் தான் புரியும். ஸோ எதுவுமே ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அது சீக்கிரமாக நம்மளை விட்டு போயிடும். ஸோ குறுக்கு யோசிக்கிறாங்களே, அதுதான் சொல்ல வரேன். ஸோ எதுவுமே நேர்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சா அந்த காசு நம்மளுது தாங்க.